வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி இதை குறித்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க அந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல்கள் என்னென்ன. ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி யார் யாருக்கு எவ்வளவு வழங்க இருக்காங்க, யாரெல்லாம் இந்த கடனை திருப்பி செலுத்த தகுதியானவர்களுக்கு கிடைக்குமா, எல்லாருக்குமே கிடைக்குமா? பெரும்பாலான நடுத்தர குடும்பங்கள் அவசர தேவைக்காக பண தேவைகளுக்காக நகைகள் கடன் வாங்குகின்றனர். ஆனால் குறித்த காலத்தில் பணத்தை திருப்பி செலுத்த முடியாத நிலை தங்கம் ஏலத்திற்கு சென்றுவிடுமோ என்ற அச்சம் அனைவரிடமே வருகிறது. தற்பொழுது RBI கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறைகளின்படி கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடன் வாடிக்கையாளர்களுக்கு அதிரடியான சலுகைகளையும் எளிய திருப்பு சலுகைகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. நகை ஏலத்திலிருந்து நிரந்தரமாக மீட்டுக்கொள்ளும் வழியையும் அவங்க அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. RBI உடைய புதிய கட்டுப்பாட்டு வரிகள். தானியங்கி வங்கிகள் 6 மாதங்கள். தானியங்கி வங்கிகள் கட்டாயம் மாத தவணை ஸ்ட்ரிக்ட்லி மந்த்லி அந்த EMI கட்ட வைக்கணும். கூட்டுறவு வங்கிகள் EMI கட்டாயம் இல்லை, எப்போது பணம் கிடைக்கிறதோ அப்போது கட்டலாம். தனியார் வங்கிகள் காலம் முடிந்தவுடன் உடனடியாக நகை ஏலத்திற்கு விடுவதே அபாயத்தோடு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுப்பது. கூட்டுறவு வங்கிகள் EMI இல்லை, எப்பொழுது கணக்கு எப்போது பணம் கிடைக்கிறதோ அப்போ நான் வேறு தகவல் பண்ணிக்கிறேன். ஸோ வாடிக்கையாளர்களின் சுமையை மாற்று வழிகள் குறைக்க மாற்று வழிகள் குறைந்த வட்டி மற்றும் தள்ளுபடி வாய்ப்பு இதை பயன்படுத்தி மாற்று வழிகளில் வாடிக்கையாளர்களை கொண்டு போகலாம். ஸோ அம்சங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப கால அவகாசம் 6 மாதம் மட்டுமே தனியார் வங்கிகளில், கூட்டுறவு வங்கிகளில் 1 வருஷம். ஏல நடவடிக்கை கேட்காமலேயே ஏலத்திற்கு போயிடும். தனியாரில் கால அவகாசம் மற்றும் மாற்று வழிகள் உண்டு. கூட்டுறவு வங்கிகளில் வட்டி விகிதம் தனியார் வங்கிகள் அதிகம், கூட்டுறவு வங்கிகள் மிக மிக குறைவு. தள்ளுபடி இல்லை, அம்சங்கள் இல்லை. கூட்டுறவு வங்கிகளில் அரசு அறிவிக்கும் தள்ளுபடிகள் அப்படியே ஆக்டிங்கில் வந்துடும். பழைய முறை மற்றும் புதிய முறையில் நிறைய குழப்பங்கள் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்ங்களா. ஸோ ஒரு ஆண்டு 12 மாத காலக்கெடு முடிகிறது. ஆனால் முழு அசல் தொகையும் வரவில்லை, டீசல் தொகையும் இன்னும் வரலை. ஓகேங்களா. வட்டி செலுத்துதல் ஓராண்டு காலத்திற்கான அந்த வட்டி தொகையை செலுத்துவது விதமாக புதிய அப்டேட்டுகள் நமக்கு வர இருக்குங்க. ஒரு வருடமும் முழு பழமன்னையா, பதற்றம் வேண்டாம், பணம் உங்களை தேடி வரும், நாங்கள் உங்களை தேடி வருகிறோம். ஸோ மக்களை ஏலத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. இதுதான் அப்படிங்களா அது. ஸோ கண்டிப்பாக அந்த மக்கள் பார்த்திங்கன்னா முதற்கட்டமாக நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஸோ இந்த நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி அப்படின்றது இப்போ ரொம்ப காலகட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்களின் சுமையை குறைக்க இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் தமிழக கூட்டுறவுத்துறை ஒரு புதிய அவசியமான ஒரு அப்டேட்டை தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் நகையை காக்க 3 முக்கியமான அறிவுரைகள். ஸோ கால அவகாசம் கடன் பெறும் பொழுது உங்கள் கால அவகாசம் 6 மாதமாக 1 வருடமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பகுதி கட்டணத்தை செலுத்துங்கள். கையில் இருக்கும் பணம் அல்லது எப்போதெல்லாம் வங்கியின் வர வைத்திருக்கிறீர்களோ, சுமையை குறைக்க நினைக்கிறீங்களோ கடனை கட்டுங்க. வட்டியை புதுப்பிக்குங்கள். அசலை கட்ட முடியவில்லை என்றாலும் வட்டி தொகையை கட்டி மீண்டும் புதிய கடனாக மாற்றுங்கள். பயம் வேண்டாம், விழிப்புணர்வு அப்படின்றது பொருந்தும். RBI மற்றும் கூட்டுறவு வங்கிகள் வழங்கும் இந்த எளிய சலுகைகள் உங்கள் குடும்பத்தின் விலை மதிப்பற்ற தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ என்ற முறையோடு நான் உங்களுடைய நண்பர் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.